ஹலோ எவ்ரிவன். ரியேஜென்ட் அண்ட் ரியாக்ஷன் மெக்கானிசம்லேருந்து ஒரு கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். த மேஜர் ப்ராடக்ட் இந்த ஃபாலோவிங் ரியாக்ஷனிஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 8 மெம்பர் ரிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த 8 மெம்பர் ரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன குரூப் இருக்குது? ஈபாக்சைடு இருக்குது. ஓகேங்களா? இந்த ஈபாக்சைடு இருக்குங்களா? இந்த ஈபாக்சைடில் இருக்கிற ஆக்சிஜன்கிட்ட லோன் பெர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்கே நமக்கு வந்து என்ன ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா HClO4. அதாவது HClO4 அப்படின்னா பெர்க்ளோரிக் ஆசிட். ஸோ பெர்க்ளோரிக் ஆசிட்டை வந்து ஈஸியாக H+ டொனேட் பண்ணும் இல்லைங்களா? அப்போது இந்த H+ வந்து இங்கே எலக்ட்ரோஃபைலாக இருக்கும். ஆக்சிஜன் வந்து பார்த்திங்க, ஆக்சிஜனில் இருக்கிற லோன் பெர் ஆஃப் எலக்ட்ரான் நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைலை அட்டாக் பண்ணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா புரோட்டனேஷன் நடந்து நமக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்குங்களா? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மேலே ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாண்டு இருக்குது பார்த்திங்களா? இந்த பாண்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு வந்து, ஏன்னா ஆக்சிஜன் பாசிட்டிவாக இருக்குது, ஸோ அது ஸ்டேபிள் கிடையாது. அதனால் இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகி ஆக்சிஜனுக்கு வந்து லோன் பெர் ஆஃப் எலக்ட்ரானாக கொடுத்துரும். ஓகேங்களா? So oxygen get neutralized. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுமா? ஓகேங்களா? இந்த கார்போகேட்டையான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி கார்போகேட்டையான். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? செகண்டரியை விட டெர்ஷியரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள். அப்போ என்ன ஆகும்? இங்கே ஏதாவது ஷிஃப்ட் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கும். ஆமாம், இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் இருக்குது இல்லைங்களா? ஸோ 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்ட் நடக்கும். இந்த ஹைட்ரஜன் இருக்குது பார்த்திங்களா? இந்த பாண்டோடு சேர்ந்து இந்த கார்பனில் போய் அட்டாச் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? இந்த OH கார்பனில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஓகே, இப்போது இந்த ஹைட்ரைடு, இதில் இருக்கிற ஹைட்ரைடு இந்த இடத்துல வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்துடும். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரல் ஆயிரும். இந்த OH கார்பன் இருக்குது பார்த்திங்களா? இந்த கார்பன் பாசிட்டிவ் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெர்ஷரி கார்போகேட்டையான். இது வந்து மோர் ஸ்டேபிள் செகண்டரியை விட. அதனால தான் இந்த மாதிரி 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்ட் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இருக்குது பார்த்திங்களா? அது H+ ரிமூவ் ஆகிடும். இந்த சார்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஷிஃப்ட் ஆகிட்டு நமக்கு கீட்டோ குரூப் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்? இந்த இடத்துல டபுள் பாண்ட் O அப்படிங்கிறது வந்துடும். இந்த H+ ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து பெர்க்ளோரிக் ஆசிட்டாக வந்து இங்கே வந்து H+ புரோட்டனேஷன் நடந்து இந்த இடத்துல Cl-O4 இருக்குங்களா? அந்த ஓவும் இந்த Hவும் வந்து சேர்ந்து அகெயின் HClO4 ரிமூவ் ஆகிட்டு நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் தான் வந்து 2 டபுள் பாண்ட் இருக்குது, ஒரு கீட்டோ குரூப் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறதா வந்து இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி வராது, ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சேச்சுரேஷன் வந்துடுது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது அந்த கொஷினுக்கு சரியான ஆன்சர். அந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.